வசந்த் சார் எல்லாரும் பேரை மாத்துவாரு. எஸ்.ஜே. சூர்யாங்கிற பேரும் அவர் மாத்தின பேர் தான். ஓ ஆமா, அந்த பேரை மாத்தின உடனே ஒரு ஒரு அப்படியே பேரை மாத்தி அந்த பேர்ல டிராவல் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு தான் சொன்னாப்ல, இந்த பேரோட சவுண்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க அப்படின்னாப்ல. எனக்கு அப்பதான் ஆச்சரியமா இருந்துச்சு. எஸ் ஜே ஷூர் யா எல்லாமே பாசிட்டிவ் சவுண்டு. எஸ் ஜே ஷூர் யா அப்படின்ட்டு எல்லாமே பாசிட்டிவ் சவுண்டு. ஸோ அதே மாதிரியே அந்த சவுண்டு என்ன நமக்கு உணர்த்துச்சோ அதே மாதிரி இன்னைக்கு ரொம்ப பாசிட்டிவா ரொம்ப உயரத்துல இருக்காரு. அவருக்கு பெரிய ரசிகர் கூட்டத்தை உருவாக்கியிருக்காரு. அப்படிதான் சொல்லணும். பேஷன், பெரிய பேஷன். ஏன்னா வாலியில அவர் ஒரு டைரக்டரா அவரோட முத்திரை எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அதுக்கப்புறம் குஷி, கதையே இல்லாம ஒரு கதை 2.5 மணி நேரம். அந்த கதையே இல்லாத கதையிலும் கிளைமேக்ஸ் முன்னாடி சொல்லிட்டாப்ல, இவங்க 2 பேரும் சேர போறாங்க, எப்படி சேர போறாங்கன்னு பாருங்க. எப்படிங்க இருந்தாலும் கதையை சொல்றாரு அப்படின்னாங்க. அவர் தன்னை ஹீரோ வாங்கிக்கிறனும், தன்னை ஹீரோ வாங்குறதுக்காக எடுக்கப்பட்ட படம் தான் நியூ. அப்புறம் அன்பே அறிவீரே, அதோட தொடர்ச்சியா இன்னைக்கு அப்படியே போயிட்டு இருக்கல டிராவல் பண்ணி. அஜித் சார் இவர் மேல வச்சிருந்த பாசம் இன்னைக்கு வரைக்கும் அந்த பாசம் அப்படியே வச்சிருக்கிறாரு. ஆமா. ஆக்சுவலா ஆசையில ஒர்க் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்ச சூர்யாவை நான் சொல்றேன். சொல்லுங்க கண்டிப்பா. ஆமா, ஆசையில ஒர்க் பண்ணும்போது கடுமையான உழைப்பாளி. இவரை எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாப்ல, வேலை 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 அப்படித்தான். ஒரே ஒரு உதாரணத்துக்கு மட்டும் சொல்றேன், பல பேருக்கு தெரியாது. ஆசை படத்துல ஒரு நாய்க்குட்டி வரும். அஜித் சோலட்சுமிக்கு பிரசன்ட் பண்ணுவாங்க ஒரு நாய்க்குட்டி. அந்த நாய்க்குட்டி டெல்லிக்கு வர வேண்டியது இருக்கு. டெல்லி ஷெடியூலுக்கு டெல்லிக்கு போக வேண்டியிருக்கு. நான்லாம் போகலாம் அந்த ஷெடியூலுக்கு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, திடீர்னு ஆலயம் ஆஃபீஸில் வச்சு சூர்யாட்ட அந்த நாய்க்குட்டியை கையில் கொடுத்து டெல்லிக்கு போகிறதுக்கு ட்ரெயின் டிக்கெட்டுக்கு பணத்தை மட்டும் கையில் கொடுத்துட்டாங்க. டெல்லி பக்கத்தில் இருக்கு, செங்கல்பட்டாது. இவர் மட்டும் போகிறதா கூட எங்கே அன்ரிசர்வ்ல படுத்துச்சு போயிடலாம். நாய்க்குட்டி இன்னொரு உயிரை காப்பாற்றி கொண்டு போகணும். நாய்க்குட்டி எவ்வளோ நேரம் அது ட்ரெயினில் இருக்கும், அது மூச்சு இருக்குமா, அது பல பிரச்சனை இருக்கு இல்லையா. எதுவுமே யோசிக்கல, காசை வாங்கிட்டு நாய்க்குட்டி கையில் எடுத்துட்டு ஆட்டோ பிடிச்சி நேரம் சென்ட்ரல் போயிட்டாப்ல. போற வழியே ஒரு தூக்குவாளி ஒரு பாத்திர கடையில் வாங்கிட்டாப்ல, பால் வாங்கிட்டாப்ல. வாங்கிட்டு ஏதோ ட்ரெயினில் ஏறியாச்சு. ஹவுரா மெயில், டெல்லி மெயில், ஒரு மெயில் ஏறி 2 நைட்டு 2 பகல், டோட்டலா 48 ஹவர்ஸ் 72 ஹவர்ஸ் இந்த நாய்க்குட்டி உயிரோட காப்பாற்றி கொண்டு போய் டெல்லியில் இறக்கிட்டாப்ல. இறக்கி அங்கே ஷாட்டுக்கு வெயிட்டிங், நாய்க்குட்டிக்காக வெயிட்டிங் எல்லாரும். ட்ரெயினை விட்டு இறங்கி டெல்லியில் இறங்கி ஓடி ஆட்டோ பிடிச்சோ ஏதோ பிடிச்சி போய் டாக்ஸி பிடிச்சி போய் ஷாட்டுக்கு நாய்க்குட்டியை கொடுத்துட்டாப்ல. அப்போ இது பெரிய சாதனை. எல்லாரும் என்ன ஏங்க நாய்க்குட்டி தூக்கிட்டு எப்படி டெலிவரி போக முடியும்? டிக்கெட் வர கிடையாது. ஒரு ஏசி கோச்சு, செகண்ட் ஏசி, தேர்ட் ஏசினா கூட பிரச்சனை போகலாம், அன்று சூழல போகணும். ஆனா அந்த வேலை மட்டும்தான் கண்ணில் இருந்துச்சு. இந்த டெல்லிக்கு இந்த நாயை கொண்டு போய் சேர்க்கணும், அது மட்டும் தான் கண்ணில் இருந்துச்சு. அதான் சூர்யா. டெடிகேட்டிவ் ஒர்க்கர், பெரிய ஒர்க்கர். வேலை மட்டும் தான் கண்ணில் தெரியும். அது வாலியெல்லாம் அவருக்கு சம்பளமே இல்லாம டைரக்ட் பண்ணாரு. அவர் வாலியில சம்பளமே கிடையாது சூர்யா, ஃப்ரீயா டைரக்ட் பண்ணாப்ல முதல் படம். ஆமா, சக்கரவர்த்தி சார் இன்னைக்கு இல்ல, அவங்க சமீபத்தில் தான் காலம் ஆயிட்டாரு. ஸோ இதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்த அஜித் சார் அடுத்து உல்லாசம்னு ஒரு படமே ஒர்க் பண்ற. அப்படியெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு அந்த ஆசையில ஒரு படம் முடியும் போது கிளைமாக்ஸ் இருக்கும்போது போயிட்டாப்ல. சுந்தர புருஷன்ல நான் ஒர்க் பண்ண போறேன், லிவிங்ஸ்டன் சார் கூப்பிடுறாரு அப்படின்ட்டு. லிவிங்ஸ்டன் சார் இவங்கெல்லாம் பழைய நண்பர்கள், ஜிஎம் குமார் சார் அந்த சர்க்கிள்ல. அப்ப சுந்தர புருஷன்ல ஒர்க் பண்ண போயிட்டு அதுல பாட்டு எழுதினாரு, செட்டப்பை மாத்தி கெட்டப்பை மாத்தி அப்ப வச்ச பேரை மாத்தின்னு ஒரு பாட்டு. சூர்யா அதில் லிரிக் அந்த பாட்டுக்கு. ஆமா. ஸோ அங்க போனதுக்கப்புறம் திருப்பி உல்லாசத்துல எகைன் ஜேடி சார்கிட்ட போயிட்டு அஜித் சாரோட ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணும்போது எகைன் திருப்பி சூர்யாவோட அந்த ஒர்க்கை பார்த்துட்டு அஜித் சார் கூட அவரே கூப்பிட்டு எனக்கு ஒரு கதை பண்ணு, நான் உனக்கு நடிக்கிறேன் அப்படின்னு அவரே சொன்னதுதான். இவர் போய் அவர் அப்ரோச் பண்ணி எல்லாம் கேட்கல, அவர் சொன்னது. ஏன்னா சூர்யா மேல இம்ப்ரெஸ் ஆகி இவரோட சாரா கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி தான். அதுக்கப்புறம் அதுக்கு அஜித் சாருக்காக பண்ண கதை தான் வாலி. பண்ணி அந்த படத்தை அவ்வளவு பெரிய சாதனையான படமா ஆக்கணும் சார். அழகா நரேட் பண்ணி ஒரு 24 வருஷம் முன்னாடி கூட்டு போயிட்டீங்க. எனக்கு அழகா நரேட் பண்ணி ஒரு 20-25 வருஷம் முன்னாடி கூட்டு போயிட்டு அவர் ரசிச்சு இவ்வளவு விஷயம்